வரலாற்றில் முதல் முறையா இஸ்ரேல் வந்து அடிச்சதுக்கு நாங்க அடிப்போம்னு சொல்லி திருப்பி இஸ்ரேல் அடிச்சாங்கல்ல. இப்போ அவன் வந்து இது அடிக்கிறான், லெபனான் அடிக்கிறான், ஈரான் அடிக்கல. அப்போ லெபனான் அடிச்சா ஈரானுக்கு என்ன ஏன் வலிக்குது? செங்கடல் வழியே வந்து இஸ்ரேல் அடிக்கணும், அப்படி 2 மிசைல் அடிச்சுட்டாங்க. இனிமே நீங்க திரும்ப அடிச்சீங்கன்னா எங்களோட தாக்குதல் இன்னும் பலமா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஐஆர்ஜிசியோட ஸ்போக்ஸ் பர்சன் வந்து அறிக்கை விட்டார். அங்க வந்து ஒரு ஐலாண்ட்ல இருக்கக்கூடிய கெமிக்கல் ஃபேக்டரி இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்கல்ல, அதை அடிச்சிட்டாங்க. அது வந்து மிகப்பெரிய டிசாஸ்டர் ஃபார் ஈரான். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆட்டை கடிச்சு சொல்ற மாதிரி அவங்க வந்து ஒன்னொன்னா அடிச்சு வந்தாங்கல்ல இஸ்ரேலுக்கு வந்து இப்போ செக் வைக்கிறாங்க. ஈரான் என்ன பண்ணிருக்கான் தெரியுமில்ல? இந்த அக்ரிமெண்ட்ல முதல்ல என்ன பண்ணிட்டா, நீ வந்து லெபனான் எங்களோட சாவரனிட்டில லெபனான் இன்க்ளூடட் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு அக்ரிமெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க, காசா இன்க்ளூடட். நீ காசாவை கை வச்சேன்னா ஒன்னு அடிப்போம். ஈரானோட ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று இருக்குல்ல, ஒரே ஒரு முக்கியமான பெரிய விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா, சவுதி அரேபியா ஈரானுக்கு சப்போர்ட் ஆயிருக்கு. ஆனா இப்ப இந்த பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் யுஏஇ சவுதிக்கு ஏற்கனவே எதிரி, ஈரானுக்கு எதிரி, இஸ்ரேலுக்கு ஆதரவு, சவுதி வந்து ஈரானுக்கு ஆதரவு. சார் வணக்கம் சார். வணக்கம்ண்ணா சார். சார், அமெரிக்கா ஈரான் இஸ்ரேல் போர் குறித்து நம்மளே பல முறை பேசியிருக்கோம். இப்போ திடீரென்று 2-3 நாட்களாக திடீரென்று ஒரு தாக்குதல் நடந்தது. இஸ்ரேலை நோக்கி ஈரான் வந்து ஒரு தாக்குதலை பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு ட்ரம்ப்புடைய ஒரு பதிவுனால அது தலைகீழ மாற்றம் அடைஞ்ச மாதிரிலாம் போடுறாங்க. உடனடியாக ஈரானே வந்து இராணுவ நடவடிக்கைகள்லாம் நிறுத்தியிருக்கிறாங்க. எதுக்காக இது நடந்துச்சு? எதுக்காக ஒரே நாளில் இது முடிவுட்டுருச்சா? இல்லைன்னா இது வந்து அடுத்த கட்ட பெரிய போராக வளரும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில உடனே முடிந்ததும் இது எதற்கான அறிகுறி? அதாவது ஒரு விஷயத்தை சொல்லலாம், இதுக்கு தலைப்பே என்ன தெரியுமா? வரலாறு மாற்றி எழுதப்படுகிறது. இது வரைக்கும் வரலாறு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இஸ்ரேல் காசா அடிப்பான், வெஸ்ட் பேங்க் அடிப்பான், இது வந்து எகிப்து அடிப்பான், சிரியாவை அடிப்பான், லெபனான் அடிப்பான். அப்போ வந்து சுற்றி இருக்கிற ஏற்கனவே அங்கே சுற்றி இருக்கிற முஸ்லீம் நாடுகள் இருக்குல்ல, அரபு நாடுகள்லையே முஸ்லீம் நாடுகளில் இங்கே ஜிசிசி 6 கண்ட்ரியும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. சவுதி அரேபியா ஒன்றும் சொல்ல மாட்டான், பார்த்துக்கிட்டு இருப்பான், லேசாக கண்டன அறிக்கை மட்டும் வரும். அப்புறம் யுஏஇ அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவான். அது இல்லாமல் கத்தாரு, குவைத்து, ஓமானு இது எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஈராக் வந்து சில நேரங்களில் வந்து ஏதாவது இது சொல்லுவாங்க, ஈரான் வந்து கண்டன அறிக்கை விடுவாங்க. ஆனால் அவன் வந்து அடின்னு அடித்து பின்னிக்கிட்டு இருப்பாங்க. ஓகே, அப்போ என்ன சொல்லுவான், சில நேரம் ஈரான் என்ன சொல்லுவான், நீ வந்து அவனை அடித்தேன்னா அப்புறம் நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி வார்த்தையால் மட்டும் சொல்லுவாங்க. ஓகே, இத்தனை வருஷமாக, ஒரு 50-60 வருஷமாக இப்போ முதல் முறையாக என்ன பண்ணிட்டாங்க, நீங்கள் வந்து எங்களோட இந்த பீஸ் அக்ரிமெண்ட்டில் லெபனானும் இன்க்ளூட் ஆகிருக்கு. நீங்கள் லெபனான் மேலே அடிச்சிங்கன்னா, ஏற்கனவே ட்ரூஸ் இருக்குது, லெபனான் மேலே அடிச்சிங்கன்னா நாங்கள் வந்து உங்களை தாக்க வேண்டி வரும் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. சொன்னதுக்கப்புறமும் பெய்ரூட் மேலே வந்து முந்தா நாள் தாக்குதல் நடத்துனாங்க இஸ்ரேல். நடத்தின உடனே இஸ்ரேல் மேலே ஈரான் வந்து ஒரு 4-5 இடத்துல போட்டு அடித்தாங்க. அதில் நிறையா வந்து இன்டர்செப்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் சில இது கீழே விழுந்துச்சு. சரி, இவன் தான் ஈரான் தான் அடிக்கிறான்னு சொன்னால், அடுத்த கட்டம் அப்படியே ஈரான் அடிக்கும் போதே ஹவுத்திஸ் வந்து 2 பாலிஸ்டிக் மிசைல் விட்றாங்க. ஏன்னா இது ரொம்ப முக்கியமான குறிப்பிட்ட விஷயம் என்னென்னா, ஈரானில் இருந்து அவன் பொசிஷனில் இருந்து இஸ்ரேல் அடிக்கணும்னா கிட்டத்தட்ட 1200 கிலோமீட்டர் பறந்து வரணும். ஓகே, அதுக்கு வந்து 8-9 நிமிஷம், சில நேரம் வந்து 12 நிமிஷம் வரைக்கும் ஆகும். சில அந்த மிசைல் இருக்குல்ல, மிசைலோட வேகத்தை பொறுத்து 8லேருந்து 12 நிமிஷம் வந்து அடிச்சிடும். இவங்க எடுத்தீங்கன்னா, ஹவுத்திஸ் எடுத்தீங்கன்னா இன்னும் மோசம், 2000 கிலோமீட்டர் வரணும் அங்கேருந்து. ஆனால் 2000 கிலோமீட்டர் பறந்து வரும்போது சவுதி அரேபியா வழியே வர முடியாது, அங்கே இன்டர்செப்ட் பண்ணுவாங்க. அப்போ செங்கடல் வழியாக தான் வரணும். செங்கடல் வழியே வந்து இஸ்ரேல் அடிக்கணும், அப்படி 2 மிசைல் அடிச்சிருக்காங்க. அதில் வந்து ஒன்று வந்து இன்டர்செப்ட் பண்ணிட்டாங்க, இன்னொன்று கீழே வந்து விழுந்து அல்லது அறகுறையை இன்டர்செப்ட் பண்ணி வந்து கீழே விழுந்து டேமேஜ் ஆனதை சொல்கிறாங்க. வரலாற்றில் முதல் முறையாக இஸ்ரேல் வந்து அடித்ததுக்கு நாங்கள் அடிப்போம்னு சொல்லி திருப்பி இஸ்ரேல் அடித்தாங்கல்ல. இப்போ அவன் வந்து இது அடிக்கிறான், லெபனான் அடிக்கிறான், ஈரானை அடிக்கலை. அப்போ லெபனான் அடித்தா ஈரானுக்கு என்ன ஏன் வலிக்குது? இஸ்ரேல் அடித்தா அமெரிக்காவுக்கு ஏன் வலிக்குது? இப்போ இதுக்கு முன்னாடி ஈரானை அடித்தாங்கன்னா சைனாவோ ரஷ்யாவோ கண்டன அறிக்கை கொடுத்தாங்க, மறைமுகமாக வந்து உதவி பண்ணாங்க, ஆனால் நேரடியாக வரவே இல்லை. ஆனால் இஸ்ரேலை அடித்தா அமெரிக்கா வந்து நேரடியாக வந்தான். இதுவரைக்கும் எந்த இடத்துலையும் அரபு நாடுகள் யாராக இருக்கட்டும், இஸ்ரேல் வந்து சுற்றியே அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, மற்றெல்லாம் வேடிக்கை பார்ப்பாங்க, சின்ன கண்டன அறிக்கையோடு நிறுத்திடுவாங்க. வரலாற்றில் முதல் முறையாக இஸ்ரேல் லெபனான் அடிக்கிறான், அதுக்காக இஸ்ரேல் மேலே வந்து அப்படி பாஞ்சு கடிச்சு குதறான் ஈரான். அப்படி குதற சும்மா இருப்பானா இவன் வந்து திருப்பி இங்கே அடிக்கிறான் ஈரான் மேலே.
ஈரான் மேலே அடிக்கும்போது முதல்ல என்ன பண்ணிட்டான்னா, அவன் அடித்த இடம் வந்து டெஹ்ரான் பக்கத்தில், இஸ்ஃபகான் பக்கத்தில் ஒரு 2-3 இடத்துல, ஹாஜர் அதுன்னு சொல்லி 2-3 இடத்துல, 4 இடத்துல அடித்தாங்க. அதில் வந்து எப்படின்னா நிறைய இன்டர்செப்ட் பண்ணிட்டாங்க. பண்ணதுக்கப்புறமும் அங்கே வந்து ஒரு டிஃபென்ஸ் காரிடார் ஒரு இடம் இருக்குது. அதில் ஒரு பில்டிங்கில் வந்து இவங்க வந்து ஃபைட்டர் ஜெட் நிறையா, அதாவது இவங்க வந்து ஃபைட்டர் ஜெட் குறைவு, எங்கே ஈரானில் மிசைல் அதிகம், அங்கே வந்து மிசைல் குறைவு, ஃபைட்டர் ஜெட் அதிகம். ஓகே, ஃபைட்டர் ஜெட்னா நிறைய பறந்து வந்து அங்கே மிசைலை போட்டு போயிடலாம். இவங்க வந்து இங்கேருந்து கிளம்புறதுக்கான இருக்குல்ல, இது மிசைலோட அளவு வந்து ரொம்ப பெருசு, அதோட மிசைல் அளவு ரொம்ப சிறுசு. ஃபைட்டர் ஜெட்டில் போயிட்டு கீழே போட்டு போயிடலாம்ல, அப்படி போட்டதில் ஒரு பில்டிங்கில் வந்து விழுந்துருச்சு. மற்றபடி டேமேஜ்னு எடுத்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஈரானில் டேமேஜோ அதை விட அதிகம் வந்து இஸ்ரேலில் டேமேஜ். ஆனால் வெளியில் வரக்கூடிய செய்திகள் எப்படி வருதுன்னா, இஸ்ரேலில் டேமேஜே இல்லை, ஈரானில் இவ்வளோ டேமேஜ், இத்தனை பேர் செத்து போனாங்க அப்படின்னு வருது. ஓகே, அது இல்லாமல் இதெல்லாம் முடித்ததுக்கு அப்புறமும் ஓகே நம்ம வந்து இனிமேல் நீங்கள் அடித்தீங்கன்னா இதோட நிறுத்திக்கோ, இனிமேல் நீங்கள் திரும்ப அடிச்சிங்கன்னா எங்களோட தாக்குதல் இன்னும் பலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஐஆர்ஜிசியோட ஸ்போக்ஸ் பர்சன் வந்து அறிக்கை விட்டார். அறிக்கை விட்டதுக்கு அப்புறம் வந்து இப்போ இன்றைக்கி அதிகாலையில் அங்கே வந்து ஒரு ஐலாண்டில் இருக்கக்கூடிய கெமிக்கல் ஃபேக்ட்ரி இந்த மாதிரி இப்போ ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்கல்ல, அதை அடிச்சிட்டாங்க. அது வந்து மிகப்பெரிய டிசாஸ்டர் ஃபார் ஈரான். ஃபுல்லாக அடிக்கலை, ஒரே ஒரு டேங்க் ஒரு ஓரமாக அடித்தா கூட கெமிக்கல், அவனுக்கு ரொம்ப முக்கியமான இடம், அதை அடிச்சிட்டாங்க. அதுக்கு இமீடியட்டாக இவன் என்ன பண்ணிட்டான்னா, ஹைஃபாவில் இருக்கக்கூடிய அவனோட கெமிக்கல் ஃபேக்ட்ரி எல்லாத்தையும் அவன் அடிச்சிட்டாங்க. இப்போ காலையில் நடந்தது. ஸோ இன்றைக்கி வந்து தேதி 9ஆம் தேதி காலையில் வந்து அடிச்சிருக்காங்க அப்படி. ஸோ இது வந்து மாறி மாறி அடிச்சுட்டு இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, அங்கே ட்ரம்ப் வந்து நேற்று முந்தானத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நெதன்யாகுட்ட, இப்போ கொஞ்ச நேரம் சும்மா இரு, அவன் அடித்தா கூட நீ கொஞ்சம் 2 நாள் வெயிட் பண்ணு, எங்களுக்கு வந்து புதன்கிழமைக்கு இந்த மாதிரி அதாவது நாளைக்கு புதன்கிழமைக்கு நாங்கள் வந்து ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுற அளவுக்கு வந்துட்டோம் ஈரானோட, கொஞ்சம் அமைதியாரு அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. நெதன்யாவுக்கு கேட்கல, திருப்பி அடித்தாங்க. அப்புறம் திருப்பி அடிச்சதுக்கப்புறம் அவன் திருப்பி அடித்தான், நிறுத்திட்டாங்க. திரும்ப வந்து கெமிக்கல் ஃபேக்ட்ரி அடித்தான், அவன் வந்து இங்கே கெமிக்கல் ஃபேக்ட்ரி அவனை அடிச்சிட்டாங்க. அப்படி வந்து அடித்ததுக்கப்புறமா இப்போ அமைதியாக திரும்ப சொல்லிட்டு நிற்கிறாங்க, இனிமேல் நீ அடிச்சேன்னா நான் திருப்பி என்னோட அடி பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு. இவன் அமைதியாக இருக்கான், அவன் அமைதியாக இருக்கான். ஸோ இது வந்து எப்படின்னா வரலாற்றில் முதல் முறையாக வரலாறு மாற்றி எழுதப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான். இதில் வந்து இவன் ஜெயிச்சிட்டான், இவன் தோத்துட்டான் அப்படிங்கிறதுக்கெல்லாம் இடம் இல்லை. இவன் அடிச்சிருக்கான், அவன் அடிச்சிருக்கான். நீ வந்து இப்போ இது பக்கம் வந்து அமெரிக்காட்ட வந்து அந்த பீஸ் அக்ரிமெண்ட் ஒன்று இருக்குல்ல, அதில் முக்கியமாக இப்போ ஈரான் என்ன பண்ணியிருக்கான் தெரியுமில்ல, அந்த அக்ரிமெண்ட் எதுக்கானது? அந்த அக்ரிமெண்ட்டு இனிமேல் வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இதெல்லாம் பண்ண மாட்டோம், இது பண்ணிட்டோன்னு. இது பேசிக் அக்ரிமெண்ட், நிரந்தர தீர்வெல்லாம் இல்லை. இப்போதைக்கு ஒரு 60 நாளைக்கு கொஞ்ச நாளைக்கு அப்படின்னு சொல்லி இது மாதிரி இந்த அக்ரிமெண்ட்டு. அப்போ அக்ரிமெண்ட் எப்போவுமே பேசிக் ஒரு அக்ரிமெண்ட் வந்து ரெடி பண்ணால் தான் அடுத்து நிரந்தர தீர்வுக்கு அடுத்த அக்ரிமெண்ட் கொண்டு வர முடியும். எடுத்தோன்னே ஃபுல்லாக நிரந்தர இதெல்லாம் கொண்டு வர முடியாது. ஒரு 60 நாளைக்கு கொஞ்சம் அமைதியாக இருப்போம், அப்புறம் என்னென்ன பேச்சுவார்த்தை நடத்துவோம் அப்படிங்கிறதுக்காக பேசிக் இது ஆக்சுவலாக. அப்படி வரும்போது இந்த அக்ரிமெண்ட்டில் முதல்ல என்ன பண்ணிட்டா, நீ வந்து லெபனான் எங்களோட சாவரனிட்டியில் லெபனான் இன்க்ளூடட் அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி அக்ரிமெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, காசா இன்க்ளூடட். நீ காசாவை கை வச்சேன்னா ஒன்று அடிப்போம். அப்போ என்னாச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக இப்போது ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சுன்னு சொல்கிற மாதிரி அவங்க வந்து ஒன்று ஒன்றா அடிச்சுட்டு வந்தாங்கல்ல இஸ்ரேல். இப்போது இஸ்ரேலுக்கு வந்து இப்போ செக் வைக்கிறாங்க, லெபனானில் அடித்த நான் ஒன்று அடிக்கிறேன், நீ திருப்பி அடி பரவாயில்ல. ஏன்னா அவன் திருப்பி அடிக்காமல் இருப்பான். நான் இது வரைக்கும் ஊர் உலகம் பூரா வந்து பயங்கரமாக சுற்றி அடிச்சுட்டு இருந்தவன் அவன் சும்மா இருப்பான். அவன் கையில் ஆயுதம் இல்லாமல் இருக்கா, இருக்குது. ஆனால் அவனை தாண்டி நீ அடித்தா நான் ஒன்று அடிப்பேன்னு சொல்கிறதுக்கு ஒரு வீரம் வேணும்ல, அந்த வீரம் ஈரானுக்கு வந்துருச்சு. ஓகே, அடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ இவன் வந்து சொல்லிட்டான் வந்து படவா இனிமேல் வந்து அங்கே தொட்டை பார்த்துக்கோ அப்படின்னு மிரட்டின உடனே இவன் நிறுத்திட்டான், அவன் நிறுத்திட்டான். கெமிக்கல் அடித்தா முடிஞ்சு வச்சா. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, பக்கத்தில் காசா இருக்குது, காசா மேலே கை வச்ச அது காசா வந்து எங்களோட இதில் இன்க்ளூடட், காசாவை தொடக்கூடாது, நீ காசா அடித்தா நான் ஒன்று அடிப்பேன். அப்போ என்ன செய்வாங்க இஸ்ரேலு? ஸோ பிரச்சனை எப்படி வருது பாருங்கள், இஸ்ரேல் அடிக்கிறது ஒரு பக்கம். ஸோ இந்த மாதிரி வரலாறு புதிதாக திருத்தி எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு எல்லாரும் மிரண்டு போய் பார்க்குறாங்க. இன்க்ளூடிங் UAE, சவுதி அரேபியா, எல்லாம் GCC கண்ட்ரி, அத்தனை நாடுகளும். அது இல்லாமல் ஃப்ரான்ஸு, UK எல்லாமே, ஸ்பெயின், கனடா எல்லாம் வந்து மிரண்டு போய் பார்க்குறாங்க என்ன நடக்குது மிடில் ஈஸ்டில். என்னென்னா அது போக ரொம்ப முக்கியமாக இங்கே அடித்தாங்கல்ல இவங்க மேலே, ஈரான் மேலே திருப்பி அடித்தாங்கல்ல, அடித்த உடனே இவன் என்ன பண்ணிட்டான், ஹவுத்திஸ் என்ன பண்ணிட்டான்னா, அந்த சைடில் எப்படி இங்கே ஹர்மோஸ் ஒரு ஜலசந்தி இருக்கிற மாதிரி இந்த பக்கம் பாபல் மந்திப்னு ஒரு ஜலசந்தி, அந்த ஜலசந்தியை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. யாருக்கு? இஸ்ரேலோட எந்த கப்பலும் இங்கேருந்து போகக்கூடாது. நேற்று க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்போ க்ளோஸ் பண்ணிட்டா
அந்த இதில் போகிற மொத்த வணிகம் இருக்குல்ல, உலகத்தின் மொத்த வணிகம் அது 12%. உண்மை. இப்போ மொத்த வணிகம்னா 12%, 12 தானே அப்படி நினைக்கிறோம்ல, அப்படி இல்லை. பெரிய பொருளாதார தாக்கம். இந்தியா, சைனா, இந்த ரஷ்யா, ஃபாரிஸ்டில் அந்த பக்கம் ஏரியா, ஆஸ்திரேலியா, இந்த பக்கம் ஒரு நிறையா இந்த சைடில் இருக்கக்கூடிய ஈஸ்டர்ன் சைடில் இருக்கக்கூடிய ஆப்பிரிக்கா கண்ட்ரி, இதெல்லாம் சேர்த்து எவ்வளோ இப்படி சுற்றி சுற்றி போகுது இல்லை, அப்படி போச்சுன்னா 12% பொருளாதாரம்னா எத்தனை லட்சம் கோடி எவ்ரிடே. ஓகே, அதே மாதிரி அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் இருக்குல்ல, அது எடுத்திங்கன்னா 20 to 25%. அப்போ 2 சேர்த்தாலும் 35-37% ஆச்சு. 37%ங்கிறது உலகத்தோட வணிகத்தில் ரொம்ப பெருசு. அது 2 வந்து ஈரான் கையில் இருக்குது. இப்போ இஸ்ரேலுக்கு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. என்னென்னா, ஒருத்தரை வந்து ஒரு மாதிரி என்ன ஒரு கையாளகத்தனம் ஆக்கணும் அப்படின்னா, நேராக போய் கழுத்தை வெட்ட வேண்டாம், கையை வெட்ட ஒன்றும் செய்ய வேண்டாம். சுற்றி இருக்கிற பொருளாதாரம் இருக்குல்ல, அதை பூரா சிதைச்சிட்டா அப்படியே ஸ்டன்னாகி உட்காந்துருவாங்க. பொருளாதாரத்தை சிதைக்கிறது தான் முதல் அடி. இவன் அப்படித்தான் பண்ணிட்டு இருந்தாங்க இஸ்ரேல். இப்போ இஸ்ரேலுக்கு வந்து திருப்பி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் போகலை இஸ்ரேல், இன்னொரு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய UAE அவன் வந்து பெரிய அடி. ஆனால் வந்து இந்த சைடில் ஃபுஜர்லேருந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ரெடி பண்ணால் கூட இவன் நினச்சி மிரட்டினான்னு சொல்லி முடிஞ்சிடும். இப்போ சரி சார், இப்போ அந்த புதிய ஒப்பந்தம் ஒன்று ஏற்படுவதாக சொல்றீங்க. ஆமாம், ஹர்மூஸ் விஷயங்கள், மற்ற என்ரிச் சம்பந்தமான விஷயங்கள் என்ன என்ன எதை முதன்மைப்படுத்தி இந்த என்ரிச் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, என்ரிச் வந்து நம்ம பின்னாடி பேசிக்கிறோம். அது எங்கள் கையில், எனக்கு வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணி என் கையில் கொடு, நீங்கள் வச்சிருக்கூடாது, 60% என்ரிச் பண்ணி வச்சுருக்க அப்படின்னால அதை வந்து அப்புறம் பேசிக்கிறோம். அந்த இதில் சரத்து ஹர்மூஸ் வந்து திறந்து விடணும், இன்டெஃபினிட்லி திறந்து விடணும் அப்படின்னா அது முடியாது. அதுக்கு மெயின்டெனன்ஸு, காவல் நாங்கள் தான் இருப்போம் அப்படின்னா சரி அதையும் பேசிக்கிடுவோம் அப்படின்னு எல்லாத்தையும் வந்து அமெரிக்கா வந்து நிறைய இறங்கி வந்திருக்காங்க. அது இல்லாமல் இந்த டேமேஜஸ் இருக்குல்ல, இவன் கேட்குறது வந்து ட்ரில்லியனில் கேட்குறாங்க, அப்புறம் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்க 24 பில்லியனை கேட்குறாங்க. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி அமெரிக்கா ட்ரம்ப் என்ன சொன்னான்னா, அந்த 24 பில்லியனை வந்து நான் ஈரான் யாரெல்லாம் அடித்தானோ, எங்கெல்லாம் டேமேஜ் ஆச்சோ அந்த டேமேஜை ரீபில்டு பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னாங்க. இவன் சொல்லிட்டாங்க நேற்று, வந்து நீ வந்து அதை என் பணத்தை நீ யூஸ் பண்ண நடக்கிறது வேறு, என் பணத்தை எடுத்து கண்டவனுக்கெல்லாம் எப்படி கொடுப்ப நீ? என் நாடு வந்து அடிபட்டிருக்கு, எனக்கு நீ தரணும், நீ தான் வந்து வாலண்டியராக வந்து அடித்த, நீ தரணும், என்னோட இதெல்லாம் நீ ரிலீஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு வந்து இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்போ என்ன ஈரானோட ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று இருக்குல்ல, என்னென்னா வேகமாக கோவப்பட்டு தடாலடியே தடாப்பட அடிக்கலை. அவன் என்ன, நீ எவ்வளவு அடிக்கிறியோ அந்த அளவுக்கு வலிமையாக நானும் அடிக்கிறேன், அதுக்கப்புறம் நிறுத்திக்கிறேன், நான் ஒன்றும் அழிக்கலை. இஸ்ரேல் வந்து டோட்டலாக நினச்சா அழிச்சிருக்க முடியாதா? இல்லை அமெரிக்கா வந்து ஈரான் அழிக்க நினச்சா முடியாது, ஏன்னா வந்து பூரா அண்டர் கிரவுண்டில் இருக்காங்க, பெரிய கஷ்டம். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழலில் இன்னைக்கு கரண்ட்டில் ஈரான் வந்து வலிமை முன்னை விட அதிகமாக இருக்குது, அதுக்கப்புறம் இழப்பு முன்னை விட அதிகமாக இருக்குது. எல்லாமே ஈரானோட இழப்பு முன்னை விட அதிகம், ஈரானோட வலிமை முன்னை விட அதிகம். அதுக்கப்புறம் இப்போ கெமிக்கல் ஃபேக்ட்ரி அடிச்சுக்கான அது ஒரு பெரிய இழப்பு. ஓகே, ஆனால் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரே ஒரு பெரிய டிஃப்ரென்ஸு என்ன அப்படின்னா, ஈரான் நினச்சான்னா டக்குன்னு வந்து மேலே வந்துடுவான். காரணம் அவங்க கையில் ஆயில் இருக்குது, ஹர்மூஸ் கையில் இருக்குது. ஓகே, அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு அதை ஆயிலை வாங்குறதுக்கு. அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணிட்டான், கத்தார் வந்து நேச்சுரல் கேஸ் இருக்குல்ல, அதை 20% வந்து அடிச்சு விட்டாங்கல்ல. இப்போ நேச்சுரல் கேஸ் இவனுக்கு அதிகமாக கிடைக்கும், ஏன்னா ஒரே இடம் தானே, இங்கே கத்தார், இந்த பக்கம் ஈரான். இவனுக்கு வந்து 60%, இவனுக்கு வந்து 40% அந்த இடம். ஒரு 5000 ஸ்கொயர் கிலோமீட்ரு, இது வந்து ஒரு 3000 ஸ்கொயர் கிலோமீட்ரு ஈரானுக்கு. அப்படி அப்போ இதை வந்து எக்கச்சக்கமாக ஒரிஜினலில் அதை அடிச்சிட்டாங்க. இப்போ என்னாச்சு, ஈரான் கை வந்து ஓவராலாக ஓங்கி நிற்கிது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஈரான் அடி வாங்கியிருக்கான், வலிமையாக இருக்கான். இஸ்ரேல் வந்து அடி வாங்கியிருக்கான், வலிமை குறைஞ்சிருக்கான். இல்லை, இந்த பீஸ்மெண்ட்டில் பாகிஸ்தானுடைய ரோல் என்னவாக இருக்குது சார்? பாகிஸ்தான் தான் அதில் மெயின் ரோல் பண்ணுதா? பாகிஸ்தான் ஒரு ரோலும் பண்ணல. அவன் சொல்கிறான், அமெரிக்கா சொல்கிறான் நீங்கள் வந்து ஏதாவது பேச்சுவார்த்தைக்கு ரெடி பண்ணு அப்படின்றான். ரைட்டு, ஓகேன்ட்டு பேச்சை ரெடி பண்ணுறாங்க, அதோடு அவ்வளோதான். இந்த பீஸ் டாக்கில் வந்து ஒரு அளவுக்கு மேலே அவனால் பண்ண முடியலை. ஆனால் என்ன பண்ணுறான்னா, அமெரிக்காவுக்கு ஐயா நீங்கள் சொன்னால் சரிதான் ஐயா அப்படின்னு பேச சொல்கிறாங்க. அப்புறம் பாகிஸ்தானில் இருக்கிற தளத்தை யாருக்கும் தெரியாமல் ஈரானோட ஃபைட்டர் ஜெட் இருக்குல்ல, அதை நிறுத்தி வைக்கிறதுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. ஈரான் வந்து அமெரிக்காவுக்கு ஆகாது, அமெரிக்காவுக்கு பாகிஸ்தான் அடிமை. ஆனால் அதே பாகிஸ்தான் ஈரானோட ஃபைட்டர் ஜெட்டை நிறுத்தி வைக்கிறாங்க. இது என்ன மாதிரி கணக்கு? இது இதில் சேர்ப்பீங்க. இது பாகிஸ்தான் அப்படி தான், எனக்கு தேவை பணம், நான் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன், ரொம்ப ஐயா நான் ஏழை வாழைகளையா, என்னால் முடியலை, இங்கே பூரா வந்து துப்பாக்கி தூக்கிட்டு அலையிறாங்க, ஏதாவது ஒன்று சொன்னால் என்ன தூக்கி உள்ளே போட்டுருவாங்க, அந்த மாதிரி நிலைமை. கொஞ்சம் சைனா வந்து காசு கொடுக்குறான்னா சைனாவை பார்த்து சலாம் போடுவான், அமெரிக்கா காசு கொடுக்கணும் அமெரிக்கா பார்த்து சலாம் போடுவான். ஈரான் வந்து அந்த பக்கத்தை பலூச்சிஸ்தான் பிரச்சனையில் வந்து பாகிஸ்தானை சப்போர்ட் பண்ணுறான், பலூச்சிஸ்தானை விட
பாகிஸ்தானை சப்போர்ட் பண்ணுறான். அப்போ ஈரான் வந்து எனக்கு பெரிய ஆள். இந்தியா பலூச்சிஸ்தான் பக்கம் நிற்கிது. ஆமாம் ஆமாம். ஸோ அதை எப்போ இப்போ இப்படி நிற்கும் போது மாற்றி வரத்தான் செய்யும். ஏன்னா இது வந்து பியூர் அரசியல். ஓகே, பலுச்சிஸ்தானை வந்து நீ பிரித்து தனி நாடாக கொடுன்னு சொல்லி இந்தியா சொல்லிச்சுன்னா, இந்தியா வந்து தென்னிந்தியா வட இந்தியான்னு சொல்லி பிரிச்சுக்கோன்னு சொல்லி இங்கே இந்தியாவை பிரிக்க சொல்லுவாங்கல்ல. ஆமாம், அது நடக்கத்தான் செய்யும். என்னென்னா உலகம் வந்து எப்போவுமே என்ன மாற்றத்துக்கு உட்பட்டது எப்படின்னா, மக்கள் தொகை வளர 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 அப்புறம் வந்து இன்டிஸ்கிரிமினேஷன் இருக்கு இல்லையா, நீ பெருசு நான் சிறுசு, எனக்கு மக்கள் தொகை அதிகமாக இருக்குது, இந்த காசை போகிற இடத்த அங்கே கொடுக்குறேன், இவனுக்கு வந்து பட்டினி போடுறேன் அப்படின்னு சொல்லியாச்சுனால வந்து பிரச்சனை வந்துடும். அப்படி பிரச்சனை தான் வந்து ரஷ்யா 14 நாடாக பிரிஞ்சது. இப்போ இந்த பிரச்சனை வந்து இந்தியாவிலேயும் வந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு இந்தியா பிரிஞ்சுன்னு சொல்ல வரல. இப்போவாவது திருந்துனா இந்தியா பிரியாது, இல்லைன்னா இந்தியா பிரியும். ஏன்னா அது வந்து மேபி 2035, 2040, 2050 இதுகளில் இந்தியா பிரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. காரணம் வந்து மக்கள் தொகை வந்து ஒரு மாதிரி வேகமாக பெருசாக போய்கிட்டு இருக்குல்ல. இப்போ 30 கோடி 40 கோடி இருக்கும்போதே வந்து ஒரு பரவாயில்ல, ஓகே. இன்றைக்கி 145 கோடி. அப்போ என்ன செய்வாங்க? அதனால் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ எப்படின்னா, பாகிஸ்தானோட ரோல் வந்து இதில் பெருசாக ஒன்றும் இல்லை. பேச்சுவார்த்தை சொன்னால் சரிங்க ஐயா, நான் போய் பேசுகிறேன் அப்படின்னு இங்கேயும் நல்லவனாக இருக்கான், அங்கேயும் வந்து ஆதரவாக இருக்கான் அப்படிங்கிறது தான். மற்றபடி இதில் வந்து ஈஜிப்ட் வந்து இவங்ககிட்ட நல்லா இருக்கான். ஒரே ஒரு முக்கியமான பெரிய விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா, சவுதி அரேபியா ஈரானுக்கு சப்போர்ட் ஆகிருக்கான். சவுதி அரேபியா ஈரானுக்கு சேர ரொம்ப பயங்கர பிரச்சனை இல்லை, சியா சன்னி பிரச்சனைன்னு சொல்லி ரொம்ப தூண்டி விட்டாங்கல்ல. அதுக்கப்புறம் சவுதி அடிக்கிறதுக்கு ஈரானோட ஹவுத்தீஸ் அடித்தாங்கல்ல. ஒரு 4-5 வருஷம் முன்னாடி ஹவுத்தீஸோட சமாதானம் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ இந்த பிரச்சனை வந்ததுக்கப்புறம் யுஏஇ சவுதிக்கு ஏற்கனவே எதிரி, ஈரானுக்கு எதிரி, இப்போ இஸ்ரேலுக்கு ஆதரவு, சவுதி வந்து ஈரானுக்கு ஆதரவு. அமெரிக்கா இப்போ நேற்று கூட ஒரு இது அங்கே இருக்கிற டிஃபென்ஸ் மினிஸ்டரா அப்படின்னு நினைக்கிறேன், சம்திங் ஃபைசல் சம்திங் ஒருத்தர் வந்து என்ன சொல்லியிருக்காரு வந்து, அமெரிக்கா வந்து எங்களுக்கு தேவையில்லை, நீ வந்து ஒன்னே ஒழுங்காக காப்பாற்றிக்க முடியல, எங்களை எப்படி ஏற்கனவே முன்னாடி சொன்னது தான், அது திரும்பவும் இப்போ சொல்லியிருக்காங்க. உங்களையும் காப்பாற்றிக்க முடியல, எங்களை எப்படி நீ காப்பாற்றுவ, எங்களுடைய பாதுகாப்பை நாங்கள் பார்த்துக்கிறோம் இனிமேல். அதுக்கப்புறம் ஏற்கனவே 2024 பெட்ரோல் டாலர் வந்து முடிவுக்கு வந்துச்சு, அடுத்து இன்னும் சைன் பண்ணலை. ஆனால் இப்போதைக்கு வந்து டாலர்லாம் பெட்ரோல் விநியோகம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அடுத்து பெட்ரோல் டாலர் இன்னும் ஒரு 50 வருஷத்துக்கு சைன் பண்ணலை. இவன் நான் வந்து பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிரிப்டோ கரன்சி பண்ண போகிறோம், யுவானில் பண்ணுறோம், ரூபிளில் பண்ணுறோம், இவன் ரூபாயில் பண்ணுறோம் அப்படின்னு அவன் சொல்லியிருக்கான். அதில் சேஞ்சஸ் வந்து கண்ணு முன்னாடி நல்லா தெரியுது. ஆனால் அந்த சேஞ்சஸ் வந்து ரொம்ப ஸ்மூத்தாலாம் நடக்கவே நடக்காது. எப்போவுமே ஒரு இடத்துல ஒரு நாடு பிரிஞ்சாலும் சரி, அதுக்கப்புறம் ஒரு சேஞ்சஸ் வந்தாலும் சரி, மாற்றம் வந்தாலும் சரி, சாதாரண நடக்காது. நிறைய அடி வெட்டு குத்து கொலை மரணங்கள் எல்லாம் நடந்து தான் ஒரு மாதிரி ஓஞ்சி நிற்கும். ஈரானும் இன்னும் பெருசாக அடி வாங்கும். இஸ்ரேல் அதோட பழைய பலமெல்லாம் இழந்து ஒரு ஓரமாக ஒடுங்கி 1960க்கு முன்னாடி இஸ்ரேல் எப்படி இருந்துச்சோ அந்த அளவுக்கு இடமெல்லாம் குறைஞ்சி, ஐயா நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன், உன்னை ஒன்றும் சின்ன மாட்டேயா அப்படின்னு அடங்கி ஒடுங்கி அவன் இருப்பான். ஆனால் கடைசி வரைக்கும் அவன் வந்து இந்த தூண்டி விடுற வேலை, ஸ்க்ரூ பண்ணுற வேலையெல்லாம் பார்ப்பான். அவங்க பலஸ்தீனும் அதே மண்ணு தானே, இவன் என்ன வேலை பார்ப்பான்னு தெரியும் அவனுக்கு தெரியும்ல, அவனு வந்து திரும்ப ஸ்க்ரூ பண்ணி விடுவாங்க. அதனால் இப்போ இஸ்ரேல் வந்து இனி பெருசாக வந்து நான் ரொம்ப பெரிய ஆள் அப்படிலாம் பண்ண முடியாது. 67க்கு கீழே என்ன நிலம் இருந்துச்சோ செட்டிலர்ஸ் எல்லாத்தையும் அடித்து விரட்டி விட்டு அவங்க வந்து குறைஞ்சிருவாங்க. ஈரான் பெருசாக அடி வாங்கும். அமெரிக்கா வளத்தொழிஞ்சு போய் உலகத்தில் பெரிய பவராக இருக்கிறது சைனா வரும். அடுத்த பெரிய பவராக இந்தியா தான் வரும். ஏன்னா மக்கள் தொகை, டெக்னாலஜி, அப்புறம் அக்ரிகல்ச்சர் லேண்டு எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அத்தனையும் இருக்கிறது வந்து ஒன்று சைனா, இன்னொன்று இந்தியா. ரஷ்யாவில் வந்து இப்போ மினரல்ஸ் அது டெக்னாலஜி எல்லாம் இருக்குது, மக்கள் தொகை குறைவு. அப்புறம் இந்த வாரில் வந்து ரஷ்யா வந்து உண்மையிலே தோத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கான். ரஷ்யா வந்து பெரிய நாடு தான், சூப்பர் நாடு தான். 4 வருஷம் இழுத்ததுக்கப்புறம் இப்போ போன வாரம் வரைக்கும் அடி வாங்கிட்டு இருக்கான். ஓகே, ரஷ்யா வந்து அப்படி பலம் இல்லை கம்பேரிட்டிவ்லி. ஓகே, இந்தியா வந்து சைனாவை கம்பேர் பண்ணது பலம் இல்லை, ஆனால் இன்னும் நிறைய டெக்னாலஜியும் நிறைய ஆயுதங்கள் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ உலகத்தில் ரொம்ப சூப்பர் பவராக நம்பர் 1 சைனா, நம்பர் 2 இந்தியா ஆக போகுதுன்னு அர்த்தம். இப்போ தான் தெரியுது இந்த 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 ஈரானை டச் பண்ணதில் உலகம் வந்து எப்படி வந்து மோனோபொலியாக இருக்கிறது, சிங்கிள் போலாராக இருக்கு இல்லையா, யூனிபோலாராக இருக்கிறது எப்படி மாறப்போகுது அப்படிங்கிறதுக்கு என்னென்ன மாற்றங்கள் இப்போ யோசிச்சு பார்த்தாலும் இதெல்லாம் தெரியும். இந்தியா வந்து பெரிய அளவுக்கு ஃப்யூச்சரில் வரும், ப்ரொவைடட் இங்கே வந்து தென்னிந்தியா வட இந்தியான்ற அந்த டிஸ்கிரிமினேஷன் இந்த டிஃபரன்ஸ் எல்லாம் இல்லாமல் கரெக்டாக இப்போ பிளான் பண்ணாங்கன்னா இந்தியா வந்து சூப்பர் பவர். ஆமாம், ஆனால் இன்னும் மதம் அது இது ஜாதி இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன், பாகிஸ்தானை விரட்டுறேன், முஸ்லீமை விரட்டுறேன், கிறிஸ்தவர்களை விரட்டுறேன் அப்படி சொல்லாமல் பொருளாதார ரீதியாக ஸ்ட்ராங்காக கட்டமைச்சான்னு வச்சுங்களேன். சைனாவோட நெருக்கமாக தான் இருக்காங்க. இப்போ சைனா முன்ன மாதிரிலாம் இல்லை. சைனாவுக்கு வந்து இந்திய சந்தை வேணும், இந்தியாவுக்கு வந்து சைனாவோட மினரல்ஸும் மெடிக்கல் ரா மெட்டீரியலும் வேணும். அப்போ இந்தியாவும் சைனா வந்து கைகோர்த்தானே, பெருசாக கைகோர்க்க வேண்டிய நீ யார் நானாக இருக்கேன் அப்படின்னா நம்பர் 1 சைனா, நம்பர் 2 இந்தியா, அதுக்கப்புறம் தான் மற்ற நாடுகள் அப்படின்னு வந்து நிற்கும் எதிர்காலத்தில். சரிங்க சார், பல்வேறு விஷயங்களை பயன்படுத்திங்க, கருத்துக்கு நடத்துங்க. நன்றி.
Meriba Paneer Soda. I trust Meriba.